தமிழ்ச்சோலை பார்வையாளர்களுக்கு வணக்கம். நம் தமிழ்ச்சோலையானது பிஜிடிஆர்பி தேர்வு எழுதக்கூடிய நண்பர்களுக்கு இணைய வழி பயிற்சி வகுப்பு மற்றும் நேரடி பயிற்சி வகுப்பு நம்ம நடத்திட்டு இருக்கோங்க. இந்த காணொலியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஔவையார் எழுதிய மூதுரை என்ற நூலில் இருந்து முதல் 10 பாடல்களை நம்ம இந்த காணொலியில் பார்க்க போகிறோங்க. மூதுரை என்ற இந்த நூலுக்கு இன்னொரு பெயரும் உண்டு, வாக்குண்டாம் அப்படிங்கிற இன்னொரு பெயரும் உண்டுங்க. ஸோ இதனுடைய முதல் பாடல் நமக்கு என்ன சொல்லுது அப்படின்னாங்க, ஒருவருக்கு நம்ம ஒரு உதவி செய்தோம் என்றால், ஐயோ அந்த உதவிக்கான பலன் திரும்ப அவங்க எப்போ நமக்கு செய்வாங்க, நம்ம செய்த உதவிக்கான பலன் கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு நம்ம ஐயப்பட வேண்டாம். நிச்சயம் நாம் செய்த உதவிக்கான பலன் நமக்கு கிடைத்தே தீரும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான உதாரணம் ஒன்று சொல்கிறாருங்க. என்ன அப்படின்னா, இப்போ இந்த தென்னை மரம் இருக்குது இல்லைங்களா, தெங்குனா தென்னைங்க. தென்னை மரத்துக்கு நம்ம என்ன பண்ணுறோம், அதனுடைய வேரில் தண்ணி ஊற்றி வளர்க்குறோம். அது வளர்ந்து சில ஆண்டுகள் கழித்த பிறகு தான் நமக்கு காய்கள், இளநீர் காய்களை கொடுக்கும். உடனே நமக்கு அதுக்கான பலன் கிடைக்காது, கொஞ்சம் காலம் சென்று தான் நமக்கு அதுக்கான பலன் கிடைக்கும். ஆனால் கண்டிப்பாக அது கிடைக்கும், ஐயமில்லாமல் நமக்கு கிடைக்கும். தாளுண்ட நீரை தலையாலே தான் தருதலால், அதுக்கு காலில் நம்ம நீர் ஊற்றுறோம், அது தன் தலையாலே தனக்கு சுவையான இளநீரை நமக்கு கொடுக்குது அப்படிங்கிற இந்த பாட்டு அருமையான பாட்டு. நன்றி ஒருவருக்கு செய்த கால் அந்நன்றி என்று தருங்கொள் என வேண்டாம். என்னைக்கு நமக்கு கிடைக்குமோ அப்படின்னு நம்ம ஐயப்பட வேண்டாம். நின்று தளரா வளர்த்தெங்கு தாளுண்ட நீரை தலையாலே தான் தருதலால். தாள் அப்படின்னா பாதம், அதனுடைய வேர், அதில் ஊற்றக்கூடிய அந்த நீரை தலையாலே தான் தருதலால். அது வளர்ந்த பிறகு என்ன ஆகுது அப்படின்னா, தலைப்பகுதியில் அந்த இளநீர் காய்களாக நமக்கு கொடுக்கிறது அப்படிங்கிற ஒரு பாடல். ஸோ நம்ம எதையும் என்ன பண்ணணும்னா, பயன் கருதாமல் அறம் செய்ய வேண்டும், அப்படி எதை எதிர்பார்க்காமல் செய்யணும். அப்படி செய்தோம் என்றால் அதற்கான பலன் நிச்சயம் நமக்கு கிடைக்குங்கிற ஒரு நீதியை இந்த பாடலில் அவை நமக்கு சொல்கிறாங்க. அடுத்து 2வது பாடல் பாருங்கள். சரிங்க, இந்த பாடல் நமக்கு என்ன சொல்லுதுன்னா, யாருக்கு உதவி செய்யணும், யாருக்கு செய்யக்கூடிய உதவி வீணாக போகும் அப்படிங்கிறது தாங்க. இப்போ நல்லவங்க ஒருவருக்கு நம்ம ஒரு உதவி செய்தோம் அப்படின்னா அது எப்படிப்பட்டது, நல்லவங்க செய்த உதவி கல் மேலே செதுக்கப்பட்டது போல் நிலையாக இருக்கும். கல்லில் உளி வைத்து அடித்து நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஒரு எழுத்து எழுதுகிறோம், கல்வெட்டு பதிக்கிறோம்னா அது காலம் முழுக்க எப்படி இருக்குன்னா அழியாமல் அப்படியே நிலைத்து நிற்கும். ஆனால் இதுவே தகுதி இல்லாத ஒருத்தருக்கு, ஒரு இரக்கமில்லாதவனுக்கு நம்ம ஒரு உதவி செய்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், அவனுக்கு கொஞ்சம் கூட மனதில் இரக்கமே கிடையாது. அப்படி இரக்கமில்லாத ஒருத்தனுக்கு நம்ம உதவி செய்கிறது எதற்கு சமம் அப்படின்னா, நீர் மேலே எழுதிய எழுத்து போல அப்படிங்கிறார். தண்ணீரில் எழுதிய எழுத்து நிலைத்து நிற்குமா, அடுத்த ஒரு நொடியில் அது என்ன ஆகுனா காணாமல் போயிடும். அந்த மாதிரி தான். அப்போ ஈரமில்லா நெஞ்சத்தாருக்கு ஈந்த உபகாரம் நீர்மேல் எழுத்திற்கு நேர். நீரில் தண்ணீரில் எழுதப்பட்ட எழுத்து போல அது என்ன ஆகுனா அழிந்து விடும். அதே நல்லார் ஒருவருக்கு செய்த உபகாரம், உபகாரம்னா உதவி, நல்லவங்களுக்கு செய்த உதவி என்னாகும் அப்படின்னா, கல் மேல் எழுத்து போல் காணுமே. கல் மேலே எழுதின எழுத்து மாதிரி அது எப்படி இருக்குன்னா நிலைத்து நிற்கும் அப்படிங்கிற ஒரு கருத்தை நமக்கு அவை இதில் சொல்கிறாங்க. நல்ல ஒரு பாடல் இந்த பாடல். அடுத்தது பாருங்கள், அடுத்த பாட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, இளமை, இளமையில் வறுமை, இளமையில் வறுமை, இன்னா இளமை வறுமை வந்து எய்தியக்கால் இன்னா அளவில் இனியவும். என்ன அந்த பாட்டில் சொல்கிறது அப்படின்னா, இளமை பருவத்தில் வறுமையும் அதே மாதிரி முதுமையில் செல்வமும் உண்டானால் அதனால் நமக்கு துன்பம்தான் விளையும் அப்படிங்கிறாங்க. எப்போ நமக்கு செல்வம் இருக்கணும், நம்ம நல்லா வாழக்கூடிய இளமை பருவத்தில் நமக்கு செல்வம் இருந்தால் நல்லது. ஆனால் அந்த இளமை பருவத்தில் வறுமை இருந்தால் அது நமக்கு துன்பத்தை தரும். அதே மாதிரி நம்மளால் முடியாத வயதான காலத்தில், முதுமை பருவத்தில் நமக்கு இனிமையான பொருள்கள் கூட என்ன ஆகும் அப்படின்னா துன்பத்தை தான் தரும். அதை நம்ம அந்த காலத்தில் அனுபவிக்க முடியாது. அது இதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறாங்க. என்ன அப்படின்னா, நாளெல்லாம் நாள் பூத்த நன்மலரும் போலுமே ஆளில்லா மங்கைக்கு அழகு அப்படிங்கிறாங்க. நாளெல்லாம் நாள் பூத்த நன்மலரும் போலுமே, அதாவது இந்த பூக்கள் சூடுவதற்குரிய காலம், அந்த காலம் அல்லாத காலத்தில் பூத்திருக்கு அப்படிங்கும் பொழுது அது எந்த பயனும் இல்லை. எதை வச்சு சொல்கிறாங்க பாருங்கள், அதாவது ஒரு பெண்ணை வச்சு சொல்கிறாங்க. காலமல்லா காலத்தில் பூக்கக்கூடிய மலரை யார் சுடுவாங்க, கணவர் இல்லாத மங்கை என்னதான் அழகோடு இருந்தாலும் அதனால் எந்த பயனும் இல்லை அப்படின்ட்டு 2 உவமை சொல்கிறாங்க. நாளெல்லாம் நாள் பூத்த நன்மலரும் போலுமே ஆளில்லா மங்கைக்கு அழகு அப்படிங்கிற இந்த பாட்டில் ஒரு நீதி சொல்கிறாங்க.
அடுத்த பாடல் ரொம்ப ரொம்ப அருமையான பாடல். மேன்மக்களுடைய இயல்பு எப்படிப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. நல்ல சான்றோர்களுடைய இயல்பு, அவங்க எவ்வளவுதான் கஷ்டப்பட்டாலும் வறுமை விட்டுறாலும் அவங்களுடைய நல்ல பண்புகள் மாறாது அப்படிங்கிறதான் இந்த பாட்டு நமக்கு சொல்லுதுங்க. அட்டாலும் பால் சுவையில் குன்றாது, அளவலாய் நட்டாலும் நண்பல்லார் நண்பல்லர், கெட்டாலும் மேன்மக்கள் மேன்மக்களே, சங்கு சுட்டாலும் வெண்மை தரும். அட்டாலும் பால் சுவையில் குன்றாது. இப்போ பால் இருக்குது, பசும்பால், நீங்கள் அதை எவ்வளவு சுண்ட காய்ச்சினாலும் அது சுவை குறையவே குறையாது. பாலோடைய இது வேணால் குறைஞ்சிரும். இப்போ 1/2 லிட்டர் பாலை நீங்கள் அப்படியே காய்ச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா வேணால் அது 1/4 லிட்டராக குறையுமே ஒழிய அது என்ன ஆகாது அப்படின்னா சுவையில் குறையாது. அப்போ இந்த பாலை எவ்வளவு தான் காய்ச்சினாலும் அது சுவை குறையாது. அட்டாலும் பால் சுவையில் குன்றாது, அளவலாய் நட்டாலும் நண்பல்லார் நண்பல்லார். என்ன அப்படிங்கிறாங்கன்னா நண்பு அல்லார் நண்பல்லார் அப்படிங்கிறாங்க. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா எவ்வளவுதான் பண்புடைய மேலோர்கள் இருக்காங்க இல்லையா, நட்டாலும் நண்பல்லார் நண்பல்லர், அதாவது கெட்டவங்களை சொல்கிறாங்க. நண்பல்லார்னா நட்பின் பெருமை அறியாத கீழர். நட்பினோட பெருமை என்ன, அதனுடைய தகுதி என்ன அப்படின்னு அறியாத கீழ்த்தரமான மக்கள் இருப்பாங்க இல்லைங்களா, அவங்கக்கிட்ட நீங்கள் எவ்வளவுதான் நெருங்கி பழகினாலும் அவங்க உங்களுக்கு நண்பர்கள் ஆக மாட்டாங்க அப்படிங்கிறது அடுத்த வரி சொல்லுது. கெட்டாலும் மேன்மக்கள் மேன்மக்களே, என்னதான் தங்களுடைய வறுமை தங்கள் செல்வம் எல்லாத்தையும் இழந்து கெட்டாலுமே மேன்மக்கள், பண்புடைய மேன்மக்கள் எப்பொழுதுமே எப்படி இருப்பாங்கன்னா மேன்மக்களாகத்தான் இருப்பாங்க. சங்கு சுட்டாலும் வெண்மை தரும். அதே போல் சங்கு இருக்குது இல்லைங்களா, இந்த சங்கு பார்த்திங்கன்னா நீங்கள் நெருப்பில் சுட்டாலும் அது வெண்மையாகத்தான் காணப்படுமே ஒழிய அது நிறம் மாறிடாது அப்படிங்கிறதாங்க. ஸோ யாராக இருந்தாலும் அவங்களோட இயல்பில் மாற மாட்டாங்க அப்படிங்கிறத இந்த பாட்டு நமக்கு சொல்லுது. அது மாதிரி நல்லோருடைய இயல்பு என்னதான் துன்பம் வந்தாலும் அவங்களுடைய இயல்பு மாறாது, நற்பண்புகள் அப்படியே தான் இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த பாடல் நமக்கு சொல்லக்கூடிய நீதி. அடுத்தது பாருங்கள், காலம் அறிந்து ஒரு செயல். நம்ம என்னதான் சில செயல்களை எதிர்பார்த்துக்கிட்டே இருப்போம், ஆனால் அந்த தக்கம் காலம் வந்தால் தான் அந்த செயல் நடக்கும். இப்போ மரம் வைத்த உடனே நமக்கு பழம் கொடுக்குமா? கொடுக்காது. நம்ம என்னதான் மரம் வைத்து வளர்த்து அது உயரத்துக்கு போனாலுமே அந்த பருவம் வந்தால் தான் அந்த மரம் காய்க்கும், பழுக்கும். பருவம் இல்லாதெல்லாம் அது என்ன ஆகாதுன்னா காய்க்காது. அதுதான் எவ்வளவு தான் சில விஷயங்கள் நம்ம என்னதான் முயற்சி மேற்கொண்டாலும் அந்த காரியங்கள் எப்போ நடக்கணுமோ அந்த காலத்தில் தான் அது நடக்கும் அப்படிங்கிறது தான் இந்த பாட்டு நமக்கு சொல்லுதுங்க. அடுத்து முயன்றாலும் ஆகும் நாளன்று எடுத்த கருமங்கள் ஆகா அப்படிங்கிறாங்க. கருமங்கள்னால் காரியங்கள். அடுத்து முயன்றாலும் அப்படின்னா அடுத்தடுத்து நீங்கள் எவ்வளோதான் முயற்சி செஞ்சாலும் ஆகும் நாளன்று, அது எப்போ முடியுமோ அப்போ தான் முடியும். அது வரைக்கும் எடுத்த கருமங்கள் ஆக நீங்கள் மேற்கொண்ட காரியங்கள் நீங்கள் நம்ம நினைக்கிறப்போ உடனே ஆகணுமா? ஆகாது. அதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறாங்க. தொடுத்து உருவத்தால் நீண்ட உயர் மரங்கள் எல்லாம் பருவத்தால் அன்றி பழா அப்படிங்கிறார். அப்போ என்னதான் உருவத்தில் நீண்டு உயர்ந்து தடித்து வளர்ந்திருந்தாலும் அது காய்க்கக்கூடிய பருவம் வந்தால் தான் அது பழம் தரும். இல்லைன்னா அது என்ன ஆகாதுன்னா பழம் தராது, பலன் தராது அப்படிங்கிற பாடல் இந்த பாடல் நமக்கு. அடுத்து பாருங்கள், மானம் இழந்து வாழ்கிறத காட்டிலும் ஒரு மோசமான செயல் வேறு எதுவுமே இல்லை அப்படிங்கிறதுங்க. உற்ற இடத்தில் உயிர் வழங்கும் தன்மையோர் பற்றலரை கண்டார் பணிவரோ, கற்றூன் பிளந்திருவது அல்லால் பெரும்பாரம் தாங்கின் தளர்ந்து வளையுமோ தான் அப்படிங்கிற ஒரு பாட்டு. இப்போ உற்ற இடத்தில் உயிர் வழங்கும் தன்மையோர் அப்படிங்கிறாங்க. மானம் உள்ளவங்க உயிர் வழங்கும் தன்மையோர் அப்படின்னா தம் உயிரை விடும் தன்மை, உயிர் வழங்கும் தன்மை, தம் உயிரை விடும் குணமுடையவங்க. பகைவன்களை பார்த்த மானத்துக்காக தனக்கு ஒரு மானக்கேடு வந்துச்சுன்னா உயிரே போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. ஒரு மானக்கேடு உண்டாயிருச்சுன்னா தன் உயிரையே விடக்கூடிய அந்த உயர்ந்த குணமுடையவங்க பகைவருக்கு பயந்து வணங்குவாங்களா? வணங்க மாட்டாங்க அப்படிங்கிறது சொல்கிறாங்க. அப்போ மானம்தான் பெரிது, உயிர் முக்கியம் கிடையாதுன்னு நினைக்கக்கூடியவங்க, மானத்துக்கு ஒரு குற்றம் வந்துருச்சு, ஒரு இழுக்கு வந்துருச்சுன்னா உயிரை விட்டுருவாங்க. அப்படிப்பட்டவங்க பற்றலரை கண்டால் பணிவரோ, பற்றலர்னா பகைவரை கண்டால் அவங்க பணிந்து போவாங்களா? மாட்டாங்க. அதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறாங்க. கற்றூன் பிளந்திருவது அல்லால் பெரும்பாரம் தாங்கின் தளர்ந்து வளையுமோ தான். இப்போ கல் தூண் இருக்குது, கருங்கல் தூண் இருக்குது, அது மேலே பாரம் பெரிய பாரம் வச்சுக்கிட்டே இருக்காங்க. அதிகம் பாரம் ஆகும் பொழுது அந்த கல் தூண் என்ன ஆகுனா பிளந்து உடையுமே தவிர
வளையாது, வளைந்து கொடுக்காது. அது மாதிரி தான் மானமுடையவர்கள். ஒரு ஆபத்து ஒரு துன்பமும் தனக்கு வந்தால் உயிரை விடுவாங்களே ஒழிய மானத்தை விடமாட்டாங்க அப்படிங்கிறத இந்த பாடல் நமக்கு சொல்லுதுங்க. அடுத்து 7வது பாடல். இந்த பாடல் பாருங்க, அதாவது ரொம்ப அருமையான பாடல். இப்போ ஒரு நீர்நிலை இருக்குது. அந்த நீர்நிலையில் எந்த அளவுக்கு நீர் இருக்கோ அந்த அளவுக்கு தான் அந்த நீர் பூக்கள், அல்லி, தாமரை, அந்த தண்ணீருடைய உயரத்துக்கு ஏற்ப தான், தகுந்தபடி தான் அது உயர்ந்து வளரும். அது மாதிரி தான் ஒருத்தர் தான் எவ்வளவு நூல்கள் கற்றுக்கொள்கிறாரோ அந்த நூல்களின் தரத்துக்கு ஏற்பதான் அவருடைய நுண்ணறிவு அமையும். நிறைய கற்றுக்குறாங்க, நிறைய நூல்கள், நல்ல நல்ல நூல்கள் நிறைய கற்றுக்குறாங்க. அப்படிங்கும் பொழுது அவங்களுடைய அறிவு எப்படி இருக்கும்? கூறிய அறிவாக இருக்கும். அதுபோல் மேலே தவத்தளவே ஆகுமாம் தான் பெற்ற செல்வம், தவத்தளவே ஆகுமாம் தான் பெற்ற செல்வம். நம்ம செய்கிற நல்வினை தீவினைகளுக்கு ஏற்பதான் நமக்கு செல்வம் வந்து சேரும். குலத்தளவே ஆகுமாம் குணம். குலத்தளவு, இங்கே குலம் அப்படின்னு சொல்கிறது நம்ம பிறந்த குடும்பம் எப்படி வேணாச்சுக்கலாம். அதில் இப்போ தாய் தந்தை எப்படிப்பட்டவங்களாக இருக்காங்க, முன்னோர்கள் எப்படிப்பட்டவங்களாக இருக்காங்க, அவங்க பழக்க வழக்கங்கள் எப்படி இருக்குதோ அதற்கு தகுந்த மாதிரி தான் அந்த சந்ததியினுடைய குணம் அமையும் அப்படின்னு சொல்கிறார். நீரளவே ஆகுமாம் நீராம்பல், தான் கற்ற நூலளவே ஆகுமாம் நுண்ணறிவு, மேலை தவத்தளவே ஆகுமாம் தான் பெற்ற செல்வம், குலத்தளவே ஆகுமாம் குணம், குலத்தளவே ஆகும் குணம் அப்படின்னு ஒரு அருமையான பாடல் இந்த பாடல். அடுத்தது 8வது பாடல். நல்லவங்களை பார்த்தாலும் நல்லது, அவங்க சொல்ல கேட்டாலும் நல்லது, அவங்கள பற்றி சொன்னாலும் நல்லது, அவர்களோடு இணங்கி இருப்பதும் நல்லது, எல்லாமே நல்லது. நல்லவங்களோட நல்லாரை காண்பதும் நன்றே, நல்லாரை பார்க்கறதும் நல்லது, நலமிக்க நல்லார் சொல் கேட்பதும் நன்றே, அங்கே நலமிக்க பயன் நிறைந்து அவங்களுடைய சொற்களை காது கொடுத்து கேட்குறதும் நல்லது தான், நல்லார் குணங்கள் உரைப்பதும் நன்றே. அடுத்து அவர்களுடைய பண்புகளை நம்ம எடுத்து சொல்கிறதும் நமக்கு நன்மை தான், அவரோடு இணங்கி இருப்பதும் நன்று. அப்படி நல்லவங்களோட நம்ம இணைந்து இருப்பதும் நமக்கு நன்மையைத்தான் தரும். இது நல்லவங்களோட தொடர்பு வச்சுக்கிட்டால் நமக்கு என்ன கிடைக்கும்? இது நன்மை தான் கிடைக்கும் அப்படிங்கிறத இந்த பாடல் நமக்கு சொல்லுது. அடுத்தது அதுக்கு அந்த பாடலுக்கு அப்படியே எதிர்ப்பதமான பாடல், எதிர்கருத்துடைய பாடல் இந்த பாடல் என்ன அப்படின்னா, தீயவரை காண்பது தீது, திருவற்ற தீயார் சொல் கேட்பதும் தீது, தீயார் குணங்கள் உரைப்பதும் தீது, அவரோடு இணங்கி இருப்பதும் தீது. அங்கே வந்து நல்லதுக்கு பார்க்குறவங்க நன்மைனாங்க, இங்கே தீயவரை பார்ப்பது தீமைங்கிறாங்க. அப்போ தீயவரை, தீய குணமுடையவர், தீயவர்னா யாருங்க? தீய குணமுடையவர் தான் தீயவர். அந்த தீய குணமுடையவங்களை நம்ம பார்க்குறதே நமக்கு என்ன தான்? தீமை தான். அடுத்து அவங்களுடைய சொற்களை கேட்குறதும் நமக்கு தீமை தான். அடுத்தது அவர்களை பற்றி நம்ம எடுத்து உரைப்பதும் தீமை தான். அடுத்து அந்த தீயவர்களோடு நம்ம இணங்கி இருப்பதும் தீமை தான் அப்படின்னு சொல்கிறது இந்த 9வது பாடலுங்க. 10வது பாடல் ரொம்ப அருமையான பாடல். நெல்லுக்கு இறைத்த நீர் வாய்க்கால் வழியோடி புல்லுக்கும் ஆங்கே பொசியுமாம், தொல்லுலகில் நல்லார் ஒருவர் உளரேல் அவர் பொருட்டு எல்லாருக்கும் பெய்யும் மழை அப்படிங்கிறார். இப்போ வயல்வெளி இருக்குது, நெல்லுக்கு நீர் பாய்ச்சிரும், நெல்லோட சேர்ந்து என்னவும் வளர்ந்துருக்கும், களை செடிகளெல்லாம், இந்த புல், இது மாதிரிலாம் புல் பூண்டெல்லாம் வளர்ந்துருக்கும் தான். ஆனால் நெல்லுக்கு போகிற நீர் இந்த வாய்க்கால் வழியோடி எதுக்கும் போகுது, அங்கே இருக்கிற புற்பூண்டுகளுக்கும் அது நீர் போகுது, அதுவும் வாழுது. அந்த மாதிரி உலகத்தில் எவ்வளோ கெட்டவங்க இருந்தாலும், தீய குணம் படைத்தவங்க இருந்தாலும், நல்லவங்க ஒருத்தவங்க இருக்கிறாங்க அப்படின்னா அவர்களுக்காக கண்டிப்பாக மழை பெய்யும் அப்படிங்கிறத இந்த பாடல் நமக்கு சொல்லுது. இந்த 10 பாடல்களுமே நமக்கு மிக அருமையான வாழ்க்கைக்கான நீதிகளை எடுத்து சொல்லக்கூடிய அருமையான பாடல்கள். நீங்கள் இதை தொடர்ந்து பாருங்கள். புதிதாக பார்க்கக்கூடிய நண்பர்கள் உங்கள் நண்பர்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். இதனுடைய அடுத்த தொடர்ச்சி நம்ம போகலாம். நீங்கள் இந்த காணொலியை பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்ம தமிழ்ச்சோலையை பார்த்துட்டு வாங்க. தொடர்ந்து நம்ம தமிழ்ச்சோலைக்கு பேராதரவு கொடுத்து கொண்டு வரக்கூடிய நண்பர்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி, வணக்கம்.